அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் மிகுந்த கவலையுடன் காணும் ஒரு பிரச்சினை என்னவென்றால், படிக்கச் சொன்னாலும் படிக்காதவர், வேலைக்கு செல்லச் சொன்னாலும் முயற்சி செய்யாதவர், பொறுப்புகளை ஏற்காமல் தள்ளிப்போடும் நபர்கள் பற்றியதே. சிலர் எப்போதும் காரணம் கூறி வீட்டிலேயே இருப்பார்கள். சிலர் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு பயம், ஒரு சோர்வு, ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு அவர்களை கட்டிப்பிடித்து வைத்திருக்கும். இத்தகைய சூழ்நிலைகள் குடும்பத்தினருக்கும் கவலையை ஏற்படுத்தும். இந்த நிலைமையிலிருந்து எப்படி மாற்றம் ஏற்படலாம், என்ன அமல்கள் நமக்கு உதவலாம் என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம். முதலில் தேவையற்ற பயம் பற்றி சிந்திப்போம். சிலருக்கு எந்த காரணமும் இல்லாமல் மனதில் ஒரு கலக்கம் தோன்றும். வெளியே சென்று வந்தாலும் நெஞ்சு துடிப்பு அதிகமாக இருக்கும். யாராவது ஒரு விதமாக பார்த்தார்கள் என்ற எண்ணம் வந்தால் உடனே மனம் பதறிவிடும். என்னாச்சோ, யாராவது கண் வைத்தார்களோ, எனக்கு ஏதாவது ஆகப்போகிறதோ என்ற எண்ணங்கள் அடிக்கடி வந்து மன அமைதியை குலைக்கும். இத்தகைய பயம் உண்மையில் வெளிப்புற காரணங்களால் அல்ல, உள்ளத்தின் பலவீனம், அல்லாவின் மீதான நம்பிக்கை குறைவு, அதிகமான எதிர்மறை சிந்தனை ஆகியவற்றால் வருகிறது. இந்த நிலைமையில் அல்லாவின் அருளைப் பெற நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல் உள்ளது. அமைதியான இடத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி முதலில் 11 முறை ஸலவாத் சொல்ல வேண்டும். அதன் பின்னர் யா முஹைமினு என்ற அல்லாவின் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஒன்றை 145 முறை ஓத வேண்டும். ஓதும்போது அல்லாஹ் அனைத்தையும் கண்காணித்து காப்பவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் மனதை நிரப்ப வேண்டும். முடிவில் மீண்டும் 11 முறை ஸலவாத் சொல்லி உள்ளத்தில் மெதுவாக ஊதிக்கொள்ள வேண்டும். இந்த அமலை தொடர்ந்து செய்வதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் தேவையற்ற பயங்கள் நீங்கும். யா முஹைமினு என்பது பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் குறிக்கும் பெயர். நாம் எந்த இடத்திற்குச் சென்றாலும் யாரிடமிருந்தும் தீங்கு வராது என்பதை நினைவூட்டும் ஒரு சக்தி மிகுந்த திக் இது. மனம் கலங்கும் நேரங்களில் இந்த நாமத்தை ஓதுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பார். இப்போது இரண்டாவது முக்கியமான பிரச்சினையை பார்க்கலாம். சிலர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருப்பார்கள். படிக்க வேண்டும் என்றால் சோர்வு, வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் பயம், வெளியூருக்கு போக வேண்டும் என்றால் தயக்கம். காரணம் ஒன்றும் பெரியதாக இருக்காது, ஆனால் மனம் முன்வராது. இதனால் குடும்பத்தில் பதற்றம் உருவாகும். கணவன் இப்படியாக இருந்தால் மனைவிக்கு சிரமம், மனைவி இப்படியாக இருந்தால் கணவனுக்கு சிரமம், பிள்ளைகள் இப்படியாக இருந்தால் பெற்றோருக்கு மிகுந்த கவலை. உண்மையில் இது சோம்பேறித்தனம் மட்டுமல்ல, உள்ளத்தின் உற்சாகம் குறைந்து போன நிலை. இத்தகைய நபர்களை மாற்ற விரும்புகிறவர் முதலில் தன்னுடைய நியத்தை சுத்தமாக்க வேண்டும். நல்ல ஆடை அணிந்து தனிமையான இடத்தில் அமர்ந்து முன்பாக ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் 11 முறை ஸலவாத் சொல்ல வேண்டும். அதன் பின்னர் யா முஹைமினு என்பதை 145 முறை ஓத வேண்டும். ஓதும்போது அந்த நபர் நன்மை அடைய வேண்டும், அவருக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும், முயற்சி செய்யும் மனம் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மனமார துவா செய்ய வேண்டும். பின்னர் அந்த தண்ணீரில் மெதுவாக ஊத வேண்டும். அந்த தண்ணீரை மாற்றம் தேவைப்படும் நபருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். தொடர்ந்து சில நாட்கள் இதை செய்யலாம். ஒருவேளை நாமே இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் நாமே அந்த தண்ணீரை குடிக்கலாம். இந்த அமலை 45 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அல்லாஹ் மனதை மாற்றும் சக்தி உடையவன். மனிதன் திட்டமிடுவான், ஆனால் மாற்றத்தை அளிப்பவன் அல்ல. இந்த காலப்பகுதியில் சிறு முயற்சிகளை தொடங்க வேண்டும். தினமும் ஒரு சிறிய வேலை செய்து முடிக்க வேண்டும். சிறு முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். திக்ரும் துவாவும் மனதை சுத்தப்படுத்தும், முயற்சியும் செயல்பாடும் வாழ்க்கையை முன்னேற்றும். அன்புகளே, நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மாற்றம் என்பது கட்டாயப்படுத்துவதால் வராது. அன்பு, துவா, திக்ர், பொறுமை மற்றும் சிறு ஊக்க வார்த்தைகள் மூலம் தான் வருகிறது. வீட்டில் உள்ளவர்களை திட்டுவதற்கு பதிலாக அவர்களுக்காக இரவில் 2 ரகத் நபில் தொழுகை செய்து என்று மனமாற வேண்டுங்கள். அல்லாஹ் இதயங்களை திருப்புபவன். அவர் விரும்பினால் ஒரு கணத்தில் மாற்றிவிடுவார். இறுதியாக, இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இத்தகைய பயனுள்ள இஸ்லாமிய உரைகள் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் நேரான பாதையில் நிலைநிறுத்தி பயமற்ற மனதையும் முயற்சி நிறைந்த வாழ்க்கையையும் அருள்புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.